கவர்னர் உரையுடன் இன்று துவங்குகிறது சட்டசபை கூட்டத்தொடர். தேர்தல் நெருங்குவதால் பரபரப்புக்கு பஞ்சம் இருக்காது என எதிர்பார்ப்பு. கரூர் விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு 2ஆம் முறையாக ஆஜரான விஜய் பெரும்பாலான கேள்விகளுக்கு தனக்கு எதுவும் தெரியாது என சமாளித்ததாக தகவல். வயது மூப்பு, உடல்நலக் குறைவால் அரசியலிலிருந்து ஒதுங்குகிறார் துரைமுருகன். அவரது மகன் கதிரானந்தின் மனைவியை காட்பாடி தொகுதியில் களமிறக்க திட்டம். தாவேக்கவில் இணைந்த செங்கோட்டையன் தொடர்ந்து ஓரங்கட்டப்படுவதால் அதிருப்தி. மீண்டும் கட்சி மாறி திமுகவில் இணைய திட்டமிட்டிருப்பதாகவும் தகவல். இந்தியா வந்தார் UAE அதிபர் முகமது பின் சயீத் அல் நஹ்யான். இரு நாடுகளிடையே பல்வேறு துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்து. பாரதிய ஜனதா தேசிய தலைவராக இன்று பொறுப்பேற்கிறார் நிதின் நவீன். பிரதமர் மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளனர். இசையமைப்பாளர் இளையராஜா பத்மபாணி விருதுக்கு தேர்வு. ஜனவரி 28 சர்வதேச திரைப்பட விழாவில் விருது வழங்கப்படும் என அறிவிப்பு.